மகர ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பொறுப்புகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கலந்த வாரமாக அமைகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் ரிஷப மற்றும் மிதுன ராசிகளில் பயணிப்பதால் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். சில புதிய பொறுப்புகள் உருவாகலாம். இருப்பினும் அமைதியாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசியில் இருப்பதால் சிந்தனை திறன் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் சிலருக்கு கிடைக்கலாம். வேலை மற்றும் தொழிலில் புதிய யோசனைகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடும். இருப்பினும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் பொறுமை தேவைப்படும். தேவையற்ற கோபத்தை குறைத்தால் நல்ல அமைதி நிலைக்கும். வாகன விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்ல பலனை தரும். குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கலாம். ஆனால் உங்கள் முயற்சியால் வெற்றியை பெறும் வாய்ப்பு உள்ளது. உடல் நலத்தில் ஓய்வு மற்றும் உணவில் கவனம் செலுத்துங்கள். சிறிய சோர்வுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் தைரியம் மற்றும் முயற்சி பலன் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ராகு காரணமாக பண விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். கேது காரணமாக உறவுகள் தொடர்பான விஷயங்களில் அமைதியாக பேசுவது நல்லது. இந்த வாரம் விநாயகர் மற்றும் அனுமன் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும். சனிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபடுவது மனநிம்மதியை அதிகரிக்கும். எமது கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனல் ராசிபலன் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட்லே சொல்லுங்க நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட இலவச ஜாதக கேள்வியினை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அதனுடன் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆணா அல்லது பெண்ணா என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்புங்கள். கேள்விகளை அனுப்பிவிட்டேன் என்ற தகவலை மட்டும் கமெண்ட்லே சொல்லுங்க. பதில் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களது தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.